அன்பின் சமாதான ஊழியங்கள் யூடியூப் சேனல்லேருந்து கேமராமேன் பேசுகிறேன். எங்களுடைய சேனலுக்கு ஒரு மைக் தேவைப்பட்டுச்சு, காலர் மைக்கு. எங்கள் கூட ஊழியத்தில் வேலை செய்கிற ஒரு பிரதர் வந்து எங்களுக்கு அந்த காலர் மைக்கை வாங்க அவரால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை கொடுத்தாரு. அதன் மூலமாக அந்த மைக்கை நாங்கள் வாங்கினோம். அதை தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். எங்களுடைய ஊழியத்துக்கு இன்னும் சில தேவைகள் கூட இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேணும், ஒரு 7 அடியில் ட்ரைபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. பேக் சைடு போடுற ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வேணும். இப்படி சில தேவைகள்லாம் இருக்குது. அதனால் எங்களுடைய காணொளியை பார்க்குற நீங்கள் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இதுக்காக தான் இந்த காணொளி. இப்போ நீங்கள் ஒரு சாட்சியை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முழங்கால் யுத்தம் பற்றிய சாட்சி சொல்ல ஆயத்தம் வந்திருக்கிறோம். முழங்கால் யுத்தம் நமக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. முழங்கால் யுத்தத்தில் ஆண்டவர் தெய்வீக சொப்பனங்களை தருகிறார், தெய்வீக வெளிப்பாடு தருகிறார், இன்னும் பல விதமான அற்புதங்களை செய்கிறார். வசனத்தை சொல்லி நம்ம செபிக்கும் போது அந்த வசனத்துக்கு உடனே பதில் கிடைக்குது. உடனே பதில் கிடைக்குது. நான் அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வார்த்தை அப்படி எனக்கு பலித்தது. நான் அதை பார்த்து வந்தேன். முழங்கால் யுத்தத்தினால் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. எப்படி என்றால், ஆண்டவரை எனக்கு நல்ல பலனை தருவார். போகும்போது வரும்போது எனக்கு ஆரோக்கியத்தை தருவார். அந்த மாதிரி முழங்கால் யுத்தத்தில் நிறைய பலன் இருக்குது, நல்ல பலன் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு முடிந்த அளவு முழங்கால் யுத்தத்தை ஏறெடுக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் அது பலனாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் அற்புதங்கள் நடக்கிறது. முழங்கால் யுத்தத்தினால இன்னும் அற்புதங்கள் நடக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவர் சத்தத்தை நம் செவிகள் கேட்கப்படுகிறது. எப்படி என்றால், ஆண்டவர் சத்தம் அது சுத்தியால் அடிக்கிற மெல்லிய சத்தம் நம் காதுகளில் கேட்கப்படுகிறது. நம்ம செபிக்கும் போது, துதிக்கும் போது, அந்த தேவ பிரசன்னம் இறங்கும் போது சுத்தியால் நம்ம துதிகளை சுத்தியால் அடிக்கிற மெல்லிய சத்தம் காதில் துணிக்கும். கர்த்தருடைய சத்தம் தன்னிகமல் துணிக்கிறது. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம் காதுகளை அந்த சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். முழங்கால் யுத்தத்தினால் இப்படி நடக்குது. நீங்க முழங்கால் யுத்தம் பண்றீங்க. ஒரு முழங்கால் யுத்தம் பண்ணும்போது கட்டு எறும்பு உங்க முழங்கால கடிக்கும். அப்போ என்ன செய்வீங்க? பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர். அந்த முழங்கால் யுத்தம் நடக்கும்போது கட்டு எறும்பு கடிக்குது. கட்டு எறும்பு கடிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே அடிதான். பரிசு மாந்து அப்படியே அடிச்சு நடுக்கி போடும். இப்படியும் ஒரு ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். முழங்கால் யுத்தத்துல இப்படியும் ஒரு டெஸ்ட் நடக்குது. நிறைய டெஸ்ட் வைப்பார் அந்த முழங்கால் யுத்தம். முழங்கால் யுத்தம் ஜபித்து ஒரு 10 நிமிஷத்துல பயங்கரமான வலி எடுக்கும், தாங்க முடியாத வலி. அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம முழங்கால் யுத்தம் நடக்கும் போது தேவ பிரசன்னை இறங்கி வந்துடுச்சுன்னா அந்த வலியே தெரியாது நமக்கு. தேவ பிரசன் நமக்கு ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்கும் போது, ஒருமனப்பட்டு ஏறெடுக்கும் போது அந்த முழங்கால் சுத்தமாக வலியாக இருக்காது. செப்பம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வலி வரும். அதுக்கு அடுத்து நம்ம தேவ பிரசனத்தில் நம்ம ஜபிக்கும் போது அந்த வலி சுத்தமாக இருக்காது, வலி போயிடும். எப்படி என்றால், பரலோக துதி ஏறெடுக்கணும். முதல்ல துதிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபம் பண்ணணும், வேத வசனத்தை வாசிக்கணும். வாசிச்சுட்டு பரலோக துதிகள் ஏறெடுக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது அந்த முழங்காலே நமக்கு சுத்தமா வலி இருக்காது. நம்ம எப்படி நின்று ஜெபம் பண்றோம்லோ அப்படிதான் முழங்கால் யுத்தம் நடக்கும். ஆண்டவர் அந்த மாதிரி பலன் கொடுப்பார். முழங்கால் யுத்தத்துல இன்னும் பல அற்புதங்கள் நடக்குது. எப்படி என்றால், ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருது. எப்படி என்றால், ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் கொண்டு வருது. எனக்கு கூட ஒரு ரிலேஷன் வருவார், சபைக்கு வருவார். அவர் பெங்களூர்ல வேலை செய்கிறாரு. சபைக்கு வந்துட்டே இருப்பார். சபைக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு வருவார். அப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். என் முழங்காலை பார்ப்பாரு. அந்த முழங்கால் பார்க்கும்போது இந்த மாட்டு கழுத்தில் அந்த இப்படியே நம்ம இது இருக்கும். எப்படின்னா, நம்ம புண்ணு அந்த பொக்கு அப்படியே இருக்கும். அது பார்ப்பாரு. எப்படி என்ன ஆச்சு, அது ஜபத்தில் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படியே சொல்லுவார். ஜபத்தில் சர்ச்சில் போயிட்டு, நான் இவ்வளோ நேரம் முட்டி போட்டேன் சர்ச்சில் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு நாள் நான் போயிட்டு ஆராய்ச்சி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஜப வீட்டில் நானும் அவரும் ஜபம் பண்ணுவோம். அப்போ அவருக்கு ஒரு சமயத்து கொடுப்பேன், நீங்கள் ஒரு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவருக்கு என்ன எப்படின்னா, அவருக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஏதோ கடையில் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு.
அது அவர் வந்து 20 வருஷம் அந்த குட்கா ஹன்ஸு பான் பிறகு அதான் போடுவார். அதெல்லாம் சர்ச்சுக்கு வந்த உடனே விட்டுடுவார். நானும் ஒரு நாள் வருவேன். சர்ச்சில் நான் தேவ பிரசன்ன இருக்கும்போது அந்த ஸ்மெல் எனக்கு மூக்குக்கு வரும். அந்த அந்த ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். நான் வழியில் போகும்போது கேட்பேன், நீ இந்த பொருள் பாக்கில் வச்சுருக்கீங்க, எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே எடுத்துக்காட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவர் வெளிப்படுத்துவாருன்னு சொல்லுவேன். அப்படியே ஜெப வீட்டில் போய்ட்டு நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு ஒரு சமயத்தை கொடுப்போம். அப்போ வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அவருக்கு சரியாக வராது. படிக்கலை, எழுதலை, செய்யலை. ஜெபம் பண்ணுறதுக்கு அவருக்கு சரியாக வராது. அவர் சொல்லுவார், எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வரையில, கண்ணில் தண்ணி தான் வருது, என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் அவரும் நானும் இங்கே பார்க்க முடியல, பெங்களூர் போயிட்டாரு. எனக்கும் கொஞ்சம் நல்லா மனநல பாதிக்கப்பட்டு நானும் அங்கங்கே இருந்தேன் அப்படி இப்படி. இப்போ வந்து ஒரு 2023 வந்தார். அப்போ தான் பார்த்தேன் நான். அவர் பார்த்து அவர் 2 பேரும் சந்தோஷமாக போனோம். அவருக்கு சபைக்கு போயிட்டு நான் அவர் பஸ்ஸில் ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து பவர் கிளாஸு அது நான் வாங்கி வச்சேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது அவருக்கு போட்டு நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ பாரு, அவர் வந்து ஒரு ஊழியக்காரர் மாதிரி தெரிகிறாரு. பாஸ்டர் மாதிரி தெரிகிறாரு. பாஸ்டர் மாதிரி தெரியும். நான் பாரு எப்படி இருக்கேன். அவர் வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி. ஆனால் அவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆண்டவருக்காக எல்லாம் விட்டுட்டார். எப்படி என்றால் குட்கா, பான் பிறகு, ஆன்ஸு இதெல்லாம் போடுவார். சபைக்கு வந்து அதெல்லாம் விட்டுட்டார். இப்போ வந்து ஆண்டவருக்காக அவர் சொல்லுவார், பாரு நான் வந்து எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஆனால் கையில் பைபிள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் வார்த்தை அப்படின்னு சொல்லுவார். ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். ஞானஸ்தானம் கொள்ளும்போது நானும் அவரும் போனோம். எங்கள் சபையில் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்போ ஞானஸ்தானம் முடித்து அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து சொல்லுவார், எனக்கு பணம் காசு இல்லை, அந்த பணத்தை பற்றி எனக்கு சொல்லுவார், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சொல்லுவேன், நீ கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டீங்கல்ல, இப்போ வந்து நீ கோடீஸ்வரன் கூட அந்த ஞானஸ்தானம் கிடைக்காது. நானும் உங்களுக்கு ஞானஸ்தானம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். கொஞ்ச நாள் போயிட்டு அன்றைக்கி வந்து எனக்கு சொப்பனம் வரும். எப்படி என்றால் சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர் வந்து இப்படி கையை வடிச்சிட்டு சபை நுழையும் போது ஒரு வெளிப்பாடு சொப்பனம் வந்தது. வெளிப்பாடு இப்படி அப்படியே இப்படி ஆடிட்டு போவார் டான்ஸ் போட்டு. அது டிஸ்கோ டான்ஸ் கிடையாது, வந்து தேவ பிரசன்னம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, ஏசப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அந்த மாதிரி தான் தேவ பிரசன்னத்தினாலே அவர் சபைக்குள்ளே நுழையும் போது அந்த சொப்பனம் எனக்கு வெளிப்பட்டது. அந்த மாதிரி இப்போ வந்து அவர் வச்சிருக்காரு, நல்லா இருக்காரு. மறுபடியும் பார்க்கல, பெங்களூர் தான் இருக்காரு. ஆனால் மறுபடியும் பார்க்கல. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதே போன்று இன்னும் ஒரு அற்புதம் நடந்திருக்குது. நான் வெளியில வியாபாரத்துக்கு போகும்போது இதெல்லாம் முழங்கால் யுத்தத்தினால் வருகிற அற்புதங்கள், ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள். நான் வியாபாரத்துக்கு போகும்போது வில்லேஜாக போவேன். அப்போ வந்து முழங்கால் யுத்தத்தினால இன்னும் அற்புதங்கள் நடக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்வை இல்லாத மனுஷனுக்கு பார்வை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு மனுஷனை ஒரு கிராமத்தில் சர்ச்சுக்கு கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவருக்கு பார்வை கிடைத்தது நான் சொல்லியிருக்கேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணி. அதே போன்று அந்த கிராமத்தில் அந்த மனுஷன் இருக்காரு. அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கு வந்து டிபி நோய். டிபி நோய்னா அந்த எச்சை துப்பினாலையும் வந்து அந்த பிளட் அப்படியே வரும். எச்சு துப்பும் போது பிளட் வரும். இந்த தொண்டையிலேருந்து சளி வரும்போது அந்த பிளட் அப்படியே வரும். அவர் கை காலெல்லாம் இப்படி தான் இருக்குது, திருநுண்டி தான் இருக்குது. ரொம்ப இருந்தாங்க. அந்த வீட்டுக்காரு அந்த மனுஷனை பார்வை கிடைச்சதில்ல, அந்த மனுஷனை பார்த்து, சரி நான் வியாபாரத்துக்கு போவேன்ல, அது அப்போ சொல்லுவாங்க, அவருக்கு பார்வை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு, என்னுடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, டிபி நோய், அவருக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்போது வந்து நாளுக்கு நாள் ஆண்டவருக்கு சுகத்தை கொடுத்தாரு, பாதி சுகத்தை கொடுத்தாரு. எப்படி என்றால் சாப்பிடவே மாட்டார் டிபி நோயில். அதை வந்து டிபி நோய் வந்து 14 விதமாக இருக்குதான். டிபி நோய் 14 விதமாக இருக்கான். அந்த ரூமில் போனால் ஒரே டேப்லெட் ஸ்மெல் தான். அது ஒரு தண்ணி வச்சுருக்காங்க. அந்த தண்ணியில் வந்து பக்கெட்டில் தண்ணி இருக்குது, அது எச்சலம் துப்பி இருக்காரு. அந்த ஸ்மெல் வரல. எப்படி என்றால் அந்த ஸ்மெல் வரல.
தண்ணி வச்சிருக்கும்போது அந்த அந்த ரூமில் வந்து ஒரே டேப்லெட் ஸ்மெல்லு தான் வருது, ஒரே மெடிக்கல் ஸ்மெல்லு தான் வருது. போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த ரூமுக்குள்ளே ஹாலுக்குள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நாளுக்கு நாள் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். ஜெபத்தை கேட்டு சாப்பிடாம முடியாது, அவர் சாப்பிட முடியாது. எச்சு துப்பினாலும் அந்த பிளட்டு தான் வரும். பிளட் அந்த அப்போ வந்து அவருக்கு நாளுக்கு நாள் சாப்பிட ஆரம்பித்தார். 2 இட்லி சாப்பிடுவார். அப்புறமா கடைசியில் வந்து நான் ஒரு இவ்வளோ பெரிய களி சாப்பிடுவார். காலையில் 8 மணிக்கெல்லாம் அவருக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. 8 மணிக்கெல்லாம் ஒரு களி உருண்டை அப்படியே சாப்பிட்ருவார். அந்த அளவுக்கு சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர். அவங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன், வாங்க சபைக்கு கூப்பிட்டு வாங்க, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சுகத்தை கொடுத்துருக்காரு. அவங்க ஆண்டவரை பற்றி தெரியல, அவங்க வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் நாளுக்கு நாள் இப்படியே நான் சொல்லுவேன், இப்படியே தள்ளி போகுது. நாளுக்கு நாள் தள்ளிட்டு போவாங்க. இந்த வாரம் வரேன், அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த மனுஷன் மரித்து போனார். எனக்கு ஒரே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. நான் போயிட்டு என்னோட ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்றால் அது உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை பெற வேணும். 1 மணி நேரம் வாழ்ந்தாலும் அந்த மனுஷனுடைய உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும். எப்படி என்றால் 1 மணி நேரம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் அதில் உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.